இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய குடிமக்களின் கைரேகை, கண் கருவிழி பதிவு விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அரசு திட்டங்களை பெறுவதில் மோசடி நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் என பல முக்கிய ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் எண் மிக முக்கிய இடம் பிடிக்கிறது. நிதி பரிவர்த்தனையில் மோசடியை தடுக்க வங்கி கணக்கு, வருமான வரித்துறையிலும் கூட ஆதார் எண் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை, ஊக்கத்தொகைகளை பெறவும் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மோசடிகளை தடுக்கவும் மாணவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக உதவித்தொகையை வரவு வைக்கவும் இந்த நடவடிக்கை பின்பற்றப்படுகிறது. குழந்தை பிறந்ததும் அதன் பெயரில் ஆதார் எண் பெறப்படுகிறது. 5 வயதானதும் அதன் பயோமெட்ரிக் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. 5 வயது மற்றும் 15 வயதை கடக்கும் போது அதன் உடலில் ஏற்படும் மாற்றங்களால் அப்போது கைரேகை மற்றும் கண் கருவிழி பதிவு செய்வது அவசியம். அந்த வகையில் நாடு முழுதும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கும் பணி தீவிர கதியில் நடந்து வருகிறது. பள்ளிகளில் இதற்காக சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு இதுவரை 1 கோடி மாணவர்களின் பயோமெட்ரிக் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்தந்த மாநில கல்வித்துறைகள், மாவட்ட நிர்வாகம், உள்ளூர் அதிகாரிகள் ஒருங்கிணைப்புடன் தனித்துவ அடையாள ஆணையம் இந்த சாதனை படைத்துள்ளது. 5லிருந்து 7 வயது மற்றும் 15லிருந்து 17 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் விவரங்கள் ஏற்கனவே கட்டணமின்றி பதிவு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் 7லிருந்து 15 வயது உட்பட்ட மாணவர்களின் பயோமெட்ரிக் பதிவுக்கான கட்டணமும் வரும் அக்டோபர் வரை ரத்து செய்யப்படுவதாக ஆணையம் அறிவித்துள்ளது. பள்ளிகள் தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் ஆதார் சேவை மையங்களிலும் மாணவர்களின் பயோமெட்ரிக் விவரங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த சேவை மையங்களில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1,03,00,000 மாணவர்கள் தங்கள் விவரங்களை புதுப்பித்துள்ளனர்.